الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل لو نبئكم بخير من ذلكم للذين اتقوا عند ربهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها وأزواج مطهرة ورضوان من الله والله بصير بالعباد. صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்து இன்று 3வது தராவி தொழுகை நிறைவு பெற்றிருக்கிறது. வல்ல ரஹ்மான் இதுநாள் வரை நாம் செய்த வணக்கங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக. நாம் நோற்ற நோன்பையும் நாம் ஓதிய குர்ஆனையும் அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கான நன்மைகளை துன்யாவிலும் ஆகிரத்திலும் முழுமையாக தந்தருள்வானாக. மீதமுண்டான நாட்களில் கடந்த காலங்களை விட அதிகமாக நின்று வணங்கவும், இதைவிட அதிகமாக வணக்கங்களில் ஈடுபடவும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதற்கான உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் முழுமையாக தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று சூரத்துல் ஆல இம்ரான் முழுமையாக அல்லாஹு தஆலா தொழுகையில் ஓதும் பாக்கியத்தை தந்தான். அதில் ஏராளமான செய்திகள் ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அதைத் தொடர்ந்து ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்படியாக ஏராளமான செய்திகள் அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் ஆல இம்ரானிலே சொல்லி வந்தான். ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களில் எல்லா பாக்கியங்களையும் பெற்ற ஒருவர் சொர்க்கவாதியாக ஆகணும் சொன்னார். அவருக்கு 5 சிறப்பு குணங்கள் வேண்டும். எல்லா பாக்கியங்களும் ஒருவர் பெற்றிருக்கிறார். உடல் ஆரோக்கியத்தை பெற்றிருக்கிறார், ஒரு சிறந்த தொழில் நடத்தி வருகிறார், சாலிகான பிள்ளைகளை பெற்றிருக்கிறார், ஏராளமான சொத்து சுகங்களை அடைந்திருக்கிறார். இது எல்லாம் இருந்து அவர் சிறந்தவராக ஆக வேண்டுமானால் 5 குணங்கள் அவரிடத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த 5 குணங்கள் இருந்தால் அவர் பயபக்தியாளர், சொர்க்கத்திற்கு தகுதியானவர், அவருக்கு என்ன அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். பொதுவாகவே அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நமக்கு எதுவெல்லாம் தந்திருக்கிறானோ அது எல்லாமே சோதனை. இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தல் லஹா லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. நம்மளுடைய சொத்து சுகங்கள், குடும்பம், தொழில், பதவி, பட்டம், அதிகாரம், அந்தஸ்து, இது எல்லாம் நமக்கு எதற்காக தரப்பட்டிருக்கிறது என்றால், இது எல்லாம் தரப்பட்ட நீ எப்படி செயல்படுகிறாய் என்பதை சோதனை செய்வதற்காகத்தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒரு மனிதர் எல்லா பாக்கியங்களையும் பெற்று அல்லாஹ்வுக்கு வழிபடுவதற்கு அது தடையாக இருந்தால் அந்த செல்வம் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமானது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்துன்யா மல்ஊனத்துன் வ மல்ஊனுன் மா ஃபீஹா. இந்த துன்யாவும் துன்யாவுல உள்ள எல்லாமே அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமானது. எதை விட்டு? இல்லா மப்துகிய பிஹி வஜ்ஹுல்லாஹ். எந்த சொத்து சுகங்கள், செல்வங்கள் அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைவதற்கு காரணமாக இருக்குமோ அவைகளை தவிர. நம்மளுடைய குடும்பம் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அடைவதற்கு காரணமாக இருக்க வேண்டும். நம்முடைய தொழில் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அடைவதற்கு காரணமாக இருக்க வேண்டும். நம் பிள்ளைகள் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அடைவதற்கு காரணமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய பட்டம், பதவி, சொத்து சுகங்கள்
எல்லாமே அல்லாஹுவின் பொருத்தத்தை அடைவதற்கு காரணமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது சிறந்த பொருள், அப்பொழுதுதான் அது சிறந்த குடும்பம், அப்பொழுதுதான் அல்லாஹ்வினுடைய அருளை பெற்ற தொழில். ஆனா இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதற்கு தடையாக இருந்தால் அந்த தொழில் அல்லாஹ்வினுடைய அருளை விட்டு தூரமானது, அந்த குடும்பம் அல்லாஹுவின் அருளை விட்டு தூரமானது, அந்த பதவி பட்டம் அல்லாஹுவின் அருளை விட்டு தூரமானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்று ஏராளமான வணக்கங்கள் பின்னடைவில் இருப்பதற்கு காரணம் என்ன? ஒரு காலம் இருந்தது, முன்னோர்களெல்லாம் அந்தந்த நேரங்களில் சரியாக அல்லாஹ்வினுடைய வணக்கங்களை நிறைவேற்றி வந்தார்கள். ஆனால் இன்று பின்னடைவுக்கு காரணமாக இருப்பதற்கு எதை காரணமாக சொல்கிறார்கள்? கடையில் இருந்தேன், வர முடியல, அங்க ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அங்க போயிட்டேன். ஃபங்க்ஷன் நடக்கிற நேரமே தொழுகையுடைய நேரமாக தான் இருக்குது. ஃபங்க்ஷனுடைய நேரமே தொழுகையை கலா செய்யற மாதிரி தான் அங்கே ஃபங்க்ஷன் நடக்குது. நம்ம யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை, நம்மளையும் சேர்த்து தான். ஒட்டு மொத்தமாக அந்த நேரத்தில் போய் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இருந்து அந்த நேரத்தை எல்லாம் முடிச்சுட்டு தான் வர்றோம். சில நேரம் என்ன செய்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை பல ஃபங்க்ஷனுகளில் போகிறதுக்கு லொஹரில் ஸ்டார்ட் பண்ணுறது 11 மணிக்கு, அவங்க வீட்டுக்கு வர்ற டைமே மகரிபுல தான். வந்த பிறகு எல்லா தொழுகையும் கலா செய்கிறது. இப்போ இந்த உறவுகள் அல்லாஹ்வினுடைய அருளை பெற்ற உறவா? உறவுகள் எப்படி இருக்கணும்னா அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்ற மாதிரி இருக்கணும். இன்னைக்கு நம்ம யாருமே அதில் கவனம் செலுத்துறது இல்லை. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அல்லாஹுவால் நமக்கு தரப்பட்டு இருக்கிறது. ஆனால் நம்ம அந்த நாளை நம்ம எடுக்க மாட்டோம், அந்த நாளை நம்ம என்ன செய்ய மாட்டோம். யூதர்கள் நசாராக்கள் தேர்ந்தெடுத்த நாளில் தான் எல்லாரும் வரணும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் வரணுங்கிற ஆசை நமக்கு இருக்கிறது இல்லை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு சிறந்த நாள் அப்படின்னு எதை சொன்னாங்களோ அதை நம்ம விட்டுருவோம். யூதர்கள் நசாராக்கள் தேர்ந்தெடுத்த நாளை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். காரணம் என்னன்னு கேட்டால் அன்னைக்கு தான் லீவு, எல்லாரும் வருவாங்க. இதை நம்ம மட்டும்தான் சொல்றோம். மாற்று மத சகோதரர்கள் பாருங்க, டயத்தில் கரெக்டா இருக்கிறாங்க. காலையில 5 மணி அவங்களுக்கு சரியான நேரம்னா அந்த நேரத்தில் தான் கல்யாணம். அதுல 10 பேர் வந்தாலும் சரி, 15 பேர் வந்தாலும் சரி, அவங்க யாரும் எதிர்பார்க்கறது இல்லை. நம்ம பிள்ளையினுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கணும், அந்த நேரத்தில் கல்யாணம் நடக்குது. ஆனா நம்ம அல்லாஹ் ரசூல் அப்புறம் பார்த்துக்குவோம், அவர் வரணும் இவர் வரணும் அப்படின்னு அதை பார்த்து தான் நம்ம வைக்கிறோம். இதுவெல்லாம் அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றதா அப்படிங்கிறத நம்ம தான் யோசிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஜும்மாவுடைய நேரம் அடிக்கடி நான் நினைவுபடுத்துறது உண்டு. ஏன்னா ஜும்மாவுடைய நேரங்கிறது சாதாரணமான நேரம் அல்ல. அல்லாஹ் நமக்கு நிறைய பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான். 30 பேர் 40 பேர் 50 பேர் நம்மள்கிட்ட கொடுத்து நம்ம அவங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிற மாதிரி தகுதி அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். நீங்க முன்னாடியே வந்துருங்க, நீங்க தான் அல்லாஹ்ட்ட பேசணும். யா அல்லாஹ், 100 பேருடைய பொறுப்பை நீ என்கிட்ட கொடுத்துருக்கிற, நீ அந்த தொழில நீ பறக்க செய்யணும், நீ தந்தாதான் நான் அவங்களுக்கு கொடுக்க முடியும், அவங்கள நம்பி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ்ட்ட பேச வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. எவ்வளவு பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கிறான். 1:30 மணி வரைக்கும் நம்ம கடையில் இருப்போம், இல்லைன்னா அந்த கடை பேரை சொல்லி வெளியே சுத்துவோம். கடைசியில இமாம் வந்து மெம்பர்ல இருந்து கீழே இறங்குற நேரம் எதுவோ வேக வேகமாக உது செய்து என்ன செய்வோம், உள்ள வந்து நுழையும். இது எதனுடைய பின்னடைவு? அல்லாஹ் செல்வங்களை கொடுத்து பாக்கியங்களை கொடுத்து கண்ணியமா நமக்கு கீழே நிறைய பேர்களை கொடுத்து நீ ரிசுக்க கொடுன்னு சொல்லி நம்மளை வச்சிருக்க. அப்ப அந்த அல்லாஹ்வுக்கு நம்ம எவ்வளவு கட்டுப்படணும்? 11 மணிக்கே வந்து உட்காரணும். ஆனா நம்ம 11 மணிக்கு வர சொல்லல, வாங்க சொல்றதுக்கு முன்னாடி வந்துருங்க, மெம்பர்ல ஏறுவதற்கு முன்னால வந்துருங்க, அல்லது கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து தஸ்பீ நஃபீல் தொழுவுங்க, கொஞ்ச நேரம் அல்லாஹ்வுடைய சிந்தனையில உட்காருங்க. எவ்வளவு மன ராகத்து கிடைக்கும் பாருங்க. இன்னைக்கு ஊர் ஊரா நம்ம சுத்துறோம், நிம்மதி வேணும் சந்தோஷம் வேணும் போயிட்டு வந்து நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுது. ஆனா அதே மாதிரி பள்ளிவாசல்ல தஸ்பியை பிடிச்சி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாருங்க, அதற்கு தனி ஆரோக்கியம் இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, ரப்போடு தொடர்பு இருக்கிறது. அதெல்லாம் இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கிறது இல்லை. ஆக அன்பானவர்களே, செல்வம் சுகங்கள் சொத்து சுகங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது இது எல்லாமே சோதனைக்காக. அது எல்லாம் நம்மகிட்ட கிடைச்சிருச்சு. ஒருத்தட்ட அவர் சிறந்தவராக இருக்கணும்னு சொன்னா 5 குணங்கள் அவர்கிட்ட இருக்கணும். முதலாவது அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸாபிரீன்,
பொறுமை வேண்டும் அவர்கிட்ட, பொறுமை வேண்டும். வாழ்க்கையில திடீரென ஒரு கஷ்டம் ஒரு சிரமம் வந்துடுச்சுன்னா அப்படியே பதறக்கூடாது. என்ன நம்ம நிறைய அல்லாவுக்கு அப்படி செய்கிறோம், என்ன இப்படி நம்ம அவனை பாருங்க இவனை பாருங்க, அவன்லாம் அல்லாவுக்கு நம்ம பிடிச்சமா அவன் எவ்வளோ பாவம் செய்துட்டு இருக்கான், அவனுக்கெல்லாம் ஒன்றும் நடக்கிறது இல்லை, நமக்கு ஏன் இந்த மாதிரி வருது, அல்லாஹ் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு என்ன செய்யறது, அல்லாவுக்கு பிடித்தமில்லாத வார்த்தைகளை சொல்றது. பொறுமை இழந்து விட்டார். இன்னொரு பொறுமை என்னன்னு சொன்னா, நன்மையான விஷயங்கள் நம்மகிட்ட நினைவூட்டப்படும் பொழுது அதை சரியா நிக்கணும். உதாரணமாக சஃப்ல சரியா நில்லுங்கன்னு சொல்றோம். நிற்கும் போது ஒரு இடத்துல ஃபேன் காத்து இருக்காது, கொஞ்சம் வேக்கும். ஆனா சஃப்ல சரியாக நிக்கணுங்கிற சொல்லப்பட்ட சட்டம் யாரு, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லியிருக்கிறாங்க. இது நம்ம போடுற சட்டம் இல்லை. சஹாபாக்களுடைய காலத்துல முதல் சஃப்ல நிக்கிறதுக்கு சீட்டு போட்டு குலுக்கி எடுத்தாங்களாம். சண்டை வந்துடும் அவங்கள்ட்ட. அந்த சஃப்ல நின்றா என்ன நன்மைங்கிறத அவங்க விளங்குனாங்க, நம்புனாங்க, அடையணும்னு முயற்சி பண்ணாங்க. நமக்கு நம்பிக்கையும் இல்லை, அதை அடையணுங்கிற ஆசையும் இல்லை, பின்தங்கிய நிலையிலே இருக்கிறோம். இந்த சஃப்ல நிற்கும் பொழுது ஒரு இடத்துல காத்து அதிகமா இருக்கும், ஒரு இடத்துல காத்து இல்லாம இருக்கும், அது இயற்கை. ஆனா அந்த இடத்துல அல்லாஹு அக்பர் அப்படின்னு போய் கட்டி நிக்கணும். என்னுடைய ரசூல் சொன்னாங்க, என் ரப்பு இப்படித்தான் நிக்க சொல்லி இருக்கிறான் அப்படின்னு போய் நின்றுட்டோம்னா இது பொறுமை. இந்த மாதிரி நம்ம வணக்கங்களில் நன்மையான காரியங்கள் ஏற்படும் பொழுது, நன்மையான காரியங்கள் செய்யும் பொழுது, ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்தை விடும் பொழுது சில சிரமங்கள் வரும். அந்த சிரமத்தை நம்ம பொறுமையோடு ஏற்றுக்கணும். இது அல்லாஹ் ரசூல் இப்படி தான் விரும்புகிறாங்க அப்படின்னு. வீண் விரயம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். நம்ம மார்க்கத்தில் தான் திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப குறைந்த செலவினங்களை கொண்டு நடத்தப்பட வேண்டும் சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு திருமணத்துக்கு முன்னாடி நம்ம மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை திருமணத்தை விட 2 மடங்கு செலவு செய்கிறோம். ஆனால் அவர் செய்திருக்காரு, அவரை விட நம்ம செய்யணும். அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க அப்படிங்கிறது இல்லை. அந்த காசை வச்சு பல பெண்களை திருமணம் செய்து கொடுத்துடலாம். எத்தனையோ பெண்கள் திருமணம் செய்ய முடியாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ பிள்ளைகள் படிக்க வசதி இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர்கள் நோய் நொடியில் அகப்பட்டு சிகிச்சை செய்ய வசதி இல்லாமல் இருக்கிறாங்க. நம்மள்ட்ட அந்த மாதிரி காசை அதுக்கு செலவழித்திருந்தோம்னா நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு செழிப்பா இருக்கும், எவ்வளவு பேருடைய துவா அதுல கிடைச்சிடும். யாரு எங்கிட்டோ போட்டோம், நம்ம இந்த ரூட்ல தான் போகணும். ஏன்னா அவர் அப்படி செய்தார், நம்ம குறைஞ்சு செய்யக்கூடாது. இப்படியே மனிதர்களுக்கு பயந்தே வணக்கம் செய்தே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இது அல்லாஹ்வுக்கு நம்ம வணங்கல. ஷிர்க்குங்கிறது கோயில்ல போய் நின்று வணங்குறது ஷிர்க் அல்ல. இன்னைக்கு அது நம்ம செய்ய மாட்டோம். நம்மளுடைய ஷிர்க் எல்லாம் இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அல்லாஹ் ரசூலுக்கு நீங்க வணங்குங்கன்னு சொன்னா நான் மனுஷனுக்கு தான் வணங்குவேன் அப்படின்னு போய் நிற்கிறது. அப்போ அஸ்ஸாபிரின் பொறுமை அப்படிங்கிறது இருக்குத, சில சிரமங்கள் வரும். சொல்லுவாங்க இந்த விருந்து வைக்கணும், அந்த விருந்து எல்லாம் மார்க்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு 4 பேர் கோச்சுக்குவாங்க, ஒரு 4 பேர் சத்தம் போடுவாங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் ரசூல் காட்டின வழி இதுதான், இந்த வழியில தான் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை சிறக்கணும் அப்படின்னு நம்ம போகணும். இது முதல் குணம் அஸ்ஸாபிரீன். இரண்டாவது வஸ்ஸாதிகீன், உண்மை பேசி பழகணும். பேச்சுக்கு பேச்சு பொய் சொல்லாம வாழ முடியாதுங்க. பொய் சொல்லாம வியாபாரம் செய்ய முடியாது. எப்படி சொல்றோம்? பொய் சொல்லாம வாழ முடியாது, பொய் சொல்லாம வியாபாரம் செய்ய முடியாது. ஒரு 10% பொய் சொல்லி தான் ஆகணும். பொய் சொல்ல என்ன ஆகுதுன்னா, நம்ம நாவுல இருந்து வரக்கூடிய வார்த்தைகளுடைய கனம் குறைஞ்சு போயிருது, யார்கிட்டையும் பிரதிபலிக்காது. நீங்க பிள்ளைங்கிட்ட பேசுவீங்க, பாருங்க நான் ஆரம்பத்துல இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு சொன்னா ஏதாவது கேட்கிறானா பாருங்க, என்னையே எதிர்த்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அந்த சொல்லுக்கு பலம் போச்சு? அந்த சொல்லுனுடைய கண்ணியம் ஏன் போனது? அதுல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பொய் சொல்லி அது அந்த நிலைமைக்கு போனது. அப்போ முதலாவது பொறுமை வேண்டும், இரண்டாவது உண்மை பேசணும், மூணாவது அல் கானிதீன், அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களுக்கு முழுமையாக கட்டுப்படணும், செய்யக்கூடிய அமல்களை நிரந்தரமா செய்யணும். இப்போ பாருங்க, ரமலான்ல 1, 2, 3 எல்லாம் லீவு. அப்போ நோன்பு வச்சுக்கோங்க, தொழுதுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கூட்டமே காணா போயிடும். அப்புறம் 15, 17, 18க்கு பிறகு ஒரு கூட்டம் ஓடி வரும். அப்போ இடையில என்ன, அது பார்த்துக்கலாம்.
1, 2, 3 லீவு நோம்பெல்லாம் வச்சுக்கணும், மற்ற எல்லா நாளும் பின்தங்கிய நிலை. இது நல்லவர்களுடைய பண்பல்ல. ஒரு அமலை ஆரம்பிச்சிட்டோம்னா கடைசி வரையிலும் அதில் விடாமல் நம்ம இருக்கணும். முதல் நாள் எப்படி நம்ம நோன்பு நோட்டுறோமோ தொழுதோமோ அதே மாதிரி 30 நாட்கள் அதில் வரணும். இவங்க தான் காணித்தீன் வல் முன்ஃபிகீன். 4வது குணம் என்னண்டா, நம்ம சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் பாருங்க. காலையில் எழுந்து ஓடுறோம் இரவு வரையிலும், அது ஒரு பெரிய வணக்கம். நம்ம ஒரு தொழில் செய்கிறோம், ஒரு கடையில் போய் நம்ம நிற்கிறோம்னா அது தொழில் அல்ல, அது ஒரு இபாதத். ஹலாலான முறையில் நானும் என்னை சார்ந்தவர்களும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வளவு சிரமத்தை நாம் மேற்கொள்கிறோம். யாரும் கடையை திறந்துட்டு வீட்டில் படுக்கிறது இல்லை. காலையில இருந்து நைட்டு வரையிலும் உழைத்து அதை ஹலாலான முறையில் எடுத்துக்கொண்டு அதை செலவழிக்கிற இடம் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கணும், நல்ல வழியில செலவழிக்கணும். 5 காசு செலவழிச்சாலும் அது நமக்கு நாளை மறுமையில பன்மடங்கு பெற்று தரணும். அந்த மாதிரி இடங்கள்ல செலவழிக்கணும். அல் முன்ஃபிகீன். கடைசியில அல்லாஹ் சொல்றான், அல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார். சஹருடைய நேரத்தில் அவர் இஸ்திக்ஃபார் செய்வார்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். மொத்தம் 5 குணம். பொறுமை வேண்டும், உண்மை பேச வேண்டும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், நல்வழியில் செலவழிக்க வேண்டும், சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யணும், பாவ மன்னிப்பு தேடணும். ரம்ஜான்ல மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது, அல்லாஹ்வுடைய பரக்கத்து இறங்குகிறது, அல்லாஹ்வுடைய அருள் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இறங்குகிறது. அந்த சஹருடைய நேரத்தில் தான் அடியார்களுக்கு நெருக்கமாக அல்லாஹ் வருகிறான். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணுமா? நான் பாவத்தை மன்னிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? உங்களுடைய பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன். ரிசுக்கு வேணுமா? நான் ரிசுக்க தர்றேன். அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தஆலா சஹருடைய நேரத்தில் நம்மிடம் வந்து கேட்கிறான். நம்ம நிம்மதியா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறோம். அப்ப எப்படி நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டு நம்ம பெற முடியும்? அல்லாஹ் சொல்றான், எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்து நீ நல்லவனாக இருந்தால் அந்த நேரத்தில் எழுந்திருந்து 4 ரக்காத்து, 2 ரக்காத்து, 4 ரக்காத்து அல்லது 8 ரக்காத், 12 ரக்காத் தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுது அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் எவ்வளவோ பாவங்கள் செய்து விட்டேன் அல்லாஹ் அப்படின்னு ரப்பிடத்திலே நீங்கள் அந்த நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிற பாக்கியங்கள் 1 அல்ல 2 அல்ல, ஏராளமான பாக்கியங்களை அல்லாஹ் தருகிறான். நம்ம முன்னோர்கள் அந்த நேரத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். சஹருடைய நேரம் நோன்பு காலம் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இரவனுடைய கடைசி பகுதியில் எழுந்திருத்து முடிந்தால் 2 ரக்காத், இன்னும் கொஞ்சம் முடியும்னா 4 ரக்காத் அல்லது 8 ரக்காத், 12 ரக்காத் வரையில நீங்க தொழுது அன்றைக்கு உள்ள பிரச்சனைகளை அவன்கிட்ட பேசி பழகுங்க, அல்லாட்ட பேசி பழகுங்க. நோய் நொடிகள் இருக்க அல்லாட்ட பேசுங்க, தொழில நஷ்டம் இருக்குதா அல்லாட்ட பேசுங்க, குடும்பங்கள்ல பிரச்சனை இருக்க அல்லாட்ட பேசி பாருங்க. அல்லாஹு தஆலா அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறான், சந்தோஷப்படுகிறான். அன்பானவர்களே, இது போன்ற நேரங்கள் எல்லாம் அல்லாஹ் நமக்குத்தான். ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரர்களால் துரோகம் இழைக்கப்பட்டு எல்லா சகோதரர்களும் 11 சகோதரர்கள் ஹஸரத் யூசுஃபை சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது கிணற்றில் போட்டு குற்றவாளியானார்கள். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு யூசுஃபை சந்திக்கும் பொழுது இவரெல்லாம் குற்றம் செய்தவர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போது எல்லா சகோதரர்களும் தன்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்தாங்க. யா அபானா அஸ்தக்ஃபிர் லனா துனூபனா இன்னா குன்னா ஹாதீன். என் அருமை தந்தையே, நாங்கள் எல்லாம் பாவம் செய்தவர்கள், ரப்பிடத்தில் எங்களுக்காக நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் அல்ல. குற்றத்தை உணர்ந்து தன்னுடைய தந்தையிடம் வந்தார்கள், நீங்க எங்களுக்காண்டி துவா செய்யுங்க. அப்ப ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, உங்க உடனே நான் துவா செய்யறேன் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? சௌஃப அஸ்தக்ஃபிரு லகும், இன்ஷா அல்லாஹ் இனி ஒரு நேரத்தில் நான் செய்வேன், பிறகு செய்றேன் அப்படின்னாங்க. முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்றாங்க, அந்த சௌஃப அஸ்தக்ஃபிரு லகும் பிறகு உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன்னு சொன்னாங்களே, அது எப்பண்டா சஹருடைய நேரம். சஹருடைய நேரத்தில் அவங்க துவா செய்தாங்க, அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, எல்லோரும் மீண்டும் ஒன்று கூடினார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆக அன்பானவர்களே, நமக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு, நம்ம குடும்ப சம்பந்தமாக, நம்ம பிள்ளைகள் சம்பந்தமாக, அதே போன்று நம்மளுடைய பொருளாதாரம் தொழில் சம்பந்தமாக. ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை இல்லை. மனிதர்களிடம் பேசாதீர்கள். எந்த மனிதரும் உங்களுக்கு நல்லதை நாட மாட்டார்கள்.
நீங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். ஆகா, இவன் சிக்கி கொண்டான், இவனுடைய தொழில் முடங்க போகிறது என்றெல்லாம் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முன் வர மாட்டார்கள். அதே மனிதர்கிட்ட பேசுறத அல்லாஹ்ட்ட பேசி பாருங்க. அல்லாஹ், நீ ஏராளமான பாக்கியங்களை எனக்கு நீ தந்தாய், நான் ஏதோ என்னுடைய மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு உனக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் செய்து விட்டேன், நீ என்னை மன்னித்து விடு, மீண்டும் அந்த நிலைக்கு என்னை கொண்டு வா, எனது குடும்பங்களில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, நீதான் உலகத்தை ஆளக்கூடியவன், எல்லா சக்திகளும் முன்னிடம் இருக்கிறது. இப்படி ரப்பிடத்தில் நீங்க பேசி பாருங்க, யார்கிட்டையும் போக வேண்டியதில்லை. அல்லாஹ் ஒவ்வொரு லேசா நம்மளுடைய காரியங்களை லேசாக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், தஹஜ்ஜுடைய நேரத்தில், அந்த சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி அப்படின்னு நிறுத்தி நிதானமா நம்ம ரப்புக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி சொல்லணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அப்படி அல்ல, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி. நம்ம மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லி நம்ம அதை சால்வ் பண்ணணும்னா எவ்வளவு தெளிவா நம்ம பேசுவோமோ அது போன்று அல்லாஹ்ட்ட பேசணும். இந்த இஸ்திக்ஃபாரை ஒரு 300 தடவை, முதல்ல ஒரு 10 தடவை ஸலவாத்து, அப்புறம் ஒரு 300 தடவை இஸ்திக்ஃபார், அப்புறம் ஒரு 10 தடவை ஸலவாத்து ஓதி அல்லாஹ்ட்ட நீங்க துஆ செய்தா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதல்ல மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, கவலை எல்லா வகையில் என்னென்ன வகையில் நம் கவலைகள் நம்மளை பிடிச்சிருக்கோ அதிலிருந்து அல்லாஹ் சந்தோஷமான ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு வருவான். அதே மாதிரி ஒமின் குல்லி லீக்கின் மஹரஜா, நெருக்கடியான நிலை, எந்த வழியில போனாலும் இதை சால்வ் பண்றதுக்கு முடியவே முடியாது, எல்லாம் அடைக்கப்பட்டுடுச்சு, யார்கிட்ட கேட்டாலும் முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நெருக்கடி நிலைக்கு தள்ளப்பட்டவர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இஸ்திக்ஃபார் ஓதுவதை தொடர்ச்சியாக தன் வாழ்க்கையில் கொண்டிருந்தால் அல்லாஹ் ரொம்ப லேசா வெளியே கொண்டு வந்து கையை பிடிச்சி விட்டுருவான். நீ ஏன்பா சிரமப்படுறவா, உனக்கு நான் வழி காட்டுகிறேன்னு சொல்லி என்ன செய்வான், வெளியில கொண்டு வந்து விட்டுருவான். ஒரு ரஸகஹு மின் ஹைசு லா யஹ்தஸிப், நம் அறியாத புறத்தில் அல்லாஹ் ரிஸ்க தரும் இந்த இஸ்திக்ஃபார் செய்யறதுனால. எல்லா நேரத்திலையும் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, குறிப்பா சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அல்லாஹ் அதுதான் சொல்றான், அந்த நல்லடியார்கள், எல்லா பாக்கியங்களையும் பெற்ற நல்லடியார்கள், அவர்கள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டுமானால், எல்லா பாக்கியங்களையும் பெற்ற ஒரு மனிதன் நல்லவனாக சிறந்தவனாக இருக்க வேண்டுமானால் இந்த 5 குணங்கள் இருக்க வேண்டும். வாழ்க்கையில பொறுமை வேண்டும், உண்மை பேசி பழக வேண்டும், அல்லாஹ்விற்கு எல்லா நிலையிலும் கட்டுப்பட வேண்டும், நல்வழியில் செலவு செய்ய வேண்டும், சஹருடைய நேரத்திலே அல்லாஹ்வினிடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இந்த 5 குணங்கள் ஒருவரிடம் இருந்தால் அவர் சிறந்தவர், அவர் நல்லவர், அவருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்றான், அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது, சொர்க்கத்தில் அவர் நிரந்தரமாக இருப்பார், பரிசுத்தமான மனைவிமார்களை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். பரிசுத்தமான மனைவிமார்கள்னா அந்த பெண்களுக்கு மாதவிடாய் தீட்டு வருவதில்லை, மலஜலம் அவர்கள் கழிக்கிறதில்லை, அவ்வளவு பரிசுத்தமானவர்கள். உடல் ரீதியில, உள்ள ரீதியில குரோதம், பொறாமை, இது போன்ற கெட்ட குணங்கள் அந்த மனைவிமார்கள்ட்ட இருக்கிறது இல்லை. உலகத்தில் உள்ள பெண்கள்கிட்ட இது எல்லாமே இருக்கும், ஆனா அந்த பெண்கள்கிட்ட அல்லாஹ் சொல்றான், பரிசுத்தமான மனைவிமார்களை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். இதையெல்லாம் தாண்டி ஒரு இலவானும் மினல்லாஹ், என் பொருத்தத்தை அவர்களுக்கு நான் தருகிறேன். சொர்க்கத்தில் மிக மிக உயர்ந்த பாக்கியம் அல்லாஹ்வுடைய பொருத்தம். இந்த 3ஐயும் 5 குணங்கள் உள்ளவர்களுக்கு நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். வல்ல ரஹ்மான் இந்த 5 குணங்களையும் நமக்கும் நமது மனைவி மக்கள் சந்ததிகள் நண்பர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் இந்த குணங்களை தந்து எந்த ஒரு கண்ணியத்தை நாளை மறுமையில் சோனத்திலே தருவேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றானோ அப்பேற்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை கண்ணியத்தை அடைவதற்குண்டான நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. கொடிய நோய்கள், ஆபத்துகள், பலா முசீபத்துகள், திடீர் மரணங்கள், மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள் மனைவி மக்கள் எல்லோரையும் காத்தருள்வானாக. நம்முடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக.
நம்மளுடைய தொழில் துறைகளிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்மளுடைய குடும்பங்களை நமக்கு கண்குளிர்ச்சாக்கி தருவானாக. யாரெல்லாம் நம்மில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுத்தருள்வானாக. யாரெல்லாம் நம்மை விட்டு சென்று விட்டார்களோ அல்லாஹ் அவர்களின் பாவங்களை மன்னித்து அவர்களுடைய மண்ணறையை பிரகாசமாகவும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதினா ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل يا ربي على النبي محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.